சொன்னேன், நேற்று கூட சொன்னேன், திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்ட மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார். இப்போ திமுகவுடைய நெருக்கடிக்கு, கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா, இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப் வந்து நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கலைன்னா நாங்கள் திமுகவோட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படுறாரா என்னன்னு தெரியல. திருமாவளவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாகத்தான் இருக்கு அவருடைய பேச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிராமணர் அப்படி கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு புரட்சி தலைவரை சொல்லி சுட்டி காட்டினார். அவங்க அம்மா தான் 69% இடஒதுக்கீடே கொண்டு வந்து இந்த நாட்டில் அதை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி 9வது அட்டவணையில் கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவர் அம்மா. இதுக்காகவே தந்தை பெரியாருடைய வாரிசாக போட்டின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டமே கொடுத்தார். இதே திருமாவளவன் மாணளவாக புகழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி. அவருடைய ஆளுமை திறமை, அவருடைய பண்பு, அவருடைய எல்லாருடையும் ஈகோ இல்லாமல் பழகிறது, தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது, இதை பற்றியெல்லாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை குறை சொல்வது, புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசினதே புரட்சி தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கார். இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறாரு. இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல.